இன்றைக்கி வீடே மணமணக்கும் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்னோடய ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் கருவாடகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கருவாடகம் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணியை ஊற்றி. அதையும் போட்டு அதோட பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள், தனி மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதையும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இத்தினோண்டு சைஸ் புளி, ரொம்ப புளி ஊற்றிடாதீங்க, லைட்டாக புளி ஊற்றினா போதும். தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா 2 கொதி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.